ஆப்போசிட்டில் ஹில்ட்டிலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஹில்ட்டி ராடோட. ஹில்ட்டின்னா நம்ம ஊரில் செகண்ட் ஹேண்ட் வந்து கிடைக்கும். இங்கேயும் செகண்ட் ஹேண்ட் வந்து இருக்குது. நான் அடுத்து செகண்ட் ஹேண்டு வந்து போடுறேன் வீடியோ, ஓகேவா? பார்ட்டாக கட் பண்ணி போட்டாலும் எல்லாத்தையும் போட்டுருவோம் கண்டிப்பாக. இந்த இது இது ரெண்டுமே கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு வந்து மாறுது. இதில் நிறைய மிஷின்ஸ்லாம் இருக்குது. நான் வந்து செகண்ட் ஹேண்ட் மிஷின்ஸ் வந்து காட்டுறேன். சேர், பிளாஸ்டிக் சேர் ஐட்டம் எல்லாமே இருக்குது, ஓகேவா? ஹியர்னு இருக்குல்ல, இப்போ 13 வந்து தாண்டிட்டோம், ஓகேவா? இந்த 1லேருந்து 4 வரைக்கும் இருக்குல்ல, 1 2 3 4 அதில் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸு, பேகு, அது எல்லாமே இருக்குது நம்மளுக்கு தேவையானது. அப்புறம் இந்த 10 11 12 13 8 7 6 5 இதில் எல்லாமே இந்த கோய்த்திங்களுக்கு தேவையான பீரோ கபோர்டு அது இதுன்ட்டு அந்த லொட்டு லோஸுக்கு தான் இருக்குது. யுவர் இயர்னு இருக்குல்ல, இப்போ வந்து 14லேருந்து காட்டுற பாருங்க. 14லேருந்து பாருங்கள், இந்த 4 சக்கர வண்டி இருக்கும் பார்த்தீங்களா, இது எல்லாம் இருக்குது கைஸிங்க. இதெல்லாம் ஓட்டணும்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் கனவு. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு வாட்டி ஓட்டிட்டு தான் போவேன். பாலைவனத்தில் வந்து இதெல்லாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் ஓட்டுறதுக்கு வந்து 1 ஹவருக்கு வந்து 5 கேடி வந்து வாங்குவாங்க பார்த்தீங்களா. உள்ளே வந்து பைக் இன்ஜின்லாம் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். டயர்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் கியர் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் உட்காந்து அனுபவிக்கணும் கைஸ். கண்டிப்பாக ஒரு வாட்டி அனுபவிப்பேன். அது எங்கே இருக்குது நீங்கள் அனுபவிக்கிறதுக்கும் ஐடியா வந்து தருவேன், கண்டிப்பாக வந்து தருவேன். இவங்ககிட்ட பேரம் பேசி வாங்க முடியாது. பாருங்கள், சஸ்பென்ஷனு, சென்ட்ரல் சஸ்பென்ஷனு, அதுக்கப்புறம் குக்கர் ஸ்டார்ட்டு பாருங்கள், செயின் தான் இருக்குது. அப்புறம் டிஸ்க் பிரேக்கோட இருக்குது. ஓகே, வந்ததுக்கு இதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டோமே. சொல்கிறார் பார்த்தீங்களா, 200 கேடி அப்படின்னு வந்து சொல்கிறார். நம்பர் 13 இருக்கும், ஓகேவா? இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு மைக்ரோவேவ்ஸு, அப்புறம் இந்த செகண்ட் ஹேண்டில் இருக்க ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்ஸு எல்லாமே இருக்குது. 14வது ஷெல்டரில் தான். இதில் வந்து வேறு ஒரு இடத்துல இருக்கும் டிஜி மிஷின்ஸ் எல்லாமே இருக்குது. 120 கேடி அப்படின்றாரு, ஓகேவா? இது வந்து 250 கேடி. இதோட இது வந்து பாருங்கள் 250 கேடி. அதுக்கப்புறம் இதோட போர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் கேடி. அப்புறம் இது வந்து 180 கேடி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. 180 கேடி ஹோண்டா, ஓகேவா? இது வந்து ஃபோர்டு, இது வந்து சுபாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஷெல்டர் 14. டம்பிள்ஸு, ஸ்ட்ரெயிட் ராடு, டபிள்யூ வந்து இல்லை. இதில் வந்து கரலை கட்டை சுற்றுவாங்களா நம்ம ஊரில், அதை வந்து மாடல் வந்து மாற்றிட்டாங்க இந்த வேறு நாட்டுக்காரங்க. 15 கேடி, 20 கேடி இதெல்லாம் இருக்குது. அப்புறம் டபிள்யூ வந்து இதோ இருக்குது கைஸ், ஒயிட் டபிள்யூ ராடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்ம்ஸுக்கு வந்து போடுறது. இதை வந்து கீழே வச்சுட்டு இந்த ராடு ஸ்ட்ரெயிட் ராடு தூக்கி மேலே வச்சுருவாங்க. தப்பாக வச்சுருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க கடை. சரி, அப்புறம் த்ரெட்மில்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லாமே புதுசு அப்புறம் பழசு எல்லாமே மிக்சிங்கில் இருக்குது. ஓகே, இது வந்து ஷெல்டர் நம்பர் 14. தெரியுதா? இது வந்து நம்ம மக்களுக்கு யூஸ் ஆகும். என்ன அப்படின்னா ஹேங்கிங் பண்ணுவாங்க தெரியுமா, இந்த ஸ்குவாடு, அப்புறம் இந்த என்ன டபுள் பார் அடிப்பாங்கள்ல, டபுள் பார் அடிக்கிறது, சவுத்தில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு டபுள் பாருக்கு வந்து அடிக்கிறது, ஜிம் எக்யூப்மெண்ட்டு தான். இது வந்து நிறைய பேர் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஷெல்டர் நம்பர் 14. இப்போ வந்து 15க்கு போகிறோம் அடுத்து. இதில் வந்து ஜிம்மு அந்த மாதிரி இருக்கா. 15ல் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த பைக் வந்து பாருங்கள், டிக்டாக் வந்த புதுசில் நல்லா வைரல் ஆச்சு. டிக்டாக் இந்த இது வந்தப்போ சின்ன குழந்தைங்க முன்னாடி வந்து இன்ஜின் இருக்குது, பேட்ரி ரீசார்ஜபிள் டைப். உக்காந்துட்டோம் அப்படின்னா அதை முறுக்கணும் அப்படின்னா செம்ம ஸ்பீடாக போகும். இப்படி இருக்கு. நம்ம ஊரில் வந்து 30,000 35,000 இது ப்ரைஸு. ஆனால் இங்கே வந்து கம்மியாக தான் கிடைக்கும். இங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியாது. பசங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா இதை வந்து வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மென்டலி டார்ச்சர் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அவங்களுக்கு வந்து. இதை தான் நான் வந்து சொல்கிறேன். இப்படி இருக்குதுங்களா இந்த பைக்கு. இது பேட்ரி டைப்பு, முறுக்குன்னா அப்படின்னா செம்ம ஸ்பீடாக போகும். இதில் தான் பவரும் இது தான், போகிறதும் இது தான். இது வந்து கண்ட்ரோலிங் பயங்கர வேகமாக போகும். அப்புறம் பைக்கும் இருக்குது. பைக்கு பார்த்தீங்களா இல்லை கைஸ், இந்த ஒரு வெயிட்டு பையனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு. ஹாஸ்பாட் வேணும்னு சொல்லி கேட்டார், ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காரு ஃபேமிலிக்கு வந்து தகவல் சொல்லிட்டார். சொல்கிறதுக்காக தான் ஹாஸ்பாட் வந்து கேட்டார்னு நினைக்கிறேன். ஓகே,
செல்டர் நம்பர் 15 என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் செகண்ட் ஹேண்டு சார்ஜர்ஸ், எல்லா சார்ஜர்ஸும் இருக்குது. அப்புறம் வாக்கி டாக்கி அது இது எல்லாமே இருக்குது. உடஞ்சி போன அந்த ஆர்சி கார் வரைக்கும் இருக்குது. கால் சைஸில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும் நிறைய இடத்துல. இந்த ரோலர் ஷூ இருக்குல்ல, இது ஸ்கேட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 15 பாருங்கள், இதெல்லாம் அந்த செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்து ஒரு ட்ரைபேட் வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வாங்கிட்டு போனார். ரூபா தினார் இப்போ வேறு பேசி வாங்கிட்டு போனார். இந்த இடத்துல ஹார்ட் டிஸ்க் இருக்குது கேஸ், என்னன்னு தெரியல. அங்கே ஃப்ரைடே மார்க்கெட் வந்து இதுக்கு இதையாச்சும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வாங்குறது என்னென்னு தெரியல. ஆனால் தெரியல என்ன நோட்டு பார்ப்போம். இதை வந்து கேட்டு பார்ப்போம். இந்த கேமரா ரூபா கேமரா வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் இங்கே வந்து வந்திருக்கு. இதை வந்து வாங்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் சரிங்களா, ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது. பேட்ரி வந்து மாற்றினா அப்படின்னா ரன்னிங் இதை வந்து டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அரபிக்ஸில் இருக்குது எல்லாமே. இதுவும் வந்து வாங்க போகிறேன், இது ரெண்டுமே. சரி பார்க்கலாம். அப்புறம் இதில் வந்து என்னென்னு பாருங்கள், லென்ஸு வந்து இருக்குது. ஏகப்பட்ட ஸ்க்ராச்சஸ் இருக்குது லென்ஸில். भाई वो काम नहीं करता मालूम है मेरे को. இந்த கேமராவும் இந்த டேபும் விற்றவனுக்கு வந்து தெரியாது. நான் இதை ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இதை ரெடி பண்ண தெரியுது. இந்த மாதிரி இடத்துல வந்து என்ன திங்ஸ் வாங்கினாலும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, நான் அங்கே வந்து கேமரா வாங்கினால அதேமாரி இங்கேயும் கேமரா வந்து நிறைய. இது வந்து அந்த அளவுக்கு இல்லை. இது வந்து கெனான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வெயிட் வந்து இல்லை. வெயிட் இல்லை அப்படின்னா உள்ளே வந்து மால் இருக்காது. உள்ளே வந்து எந்த விஷயமும் இருக்காது. எல்லாத்தையும் கழட்டி எடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு குட்டாகவும் இல்லை. ட்ரிம்மர் வந்து பாருங்கள், அந்த இது மட்டும் ட்ரிம்மரில் முக்கியமான விஷயம் வந்து இல்லை. அதனால் இதை வந்து விற்றுட்டு வந்து போட்டாங்க. இது வந்து யார், இதுவும் ட்ரிம்மர் தான். இதில் வந்து ஏகப்பட்ட திங்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட வெரைட்டி ஐட்டம் வந்து இருக்குது. நான் வந்து ஒரு கடி கொடுத்து 2 விஷயம் எடுக்கலாம். அந்த மாதிரி இங்கேயும் வந்து எடுத்துக்கலாம். நோஸ் டின்னர் அங்கே போயிட்டு அதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அங்கேருந்து இந்த இடத்துல வந்து ஃபுட்பால்ஸ்லாம் இருக்குது. எல்லா பாலும் இருக்குது. எல்லாம் கம்மி விலையில் தான் கிடைக்கும். இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஹெட் லேம்ப்பு தான் பாவணும்னு சொல்லி இது பண்ணோம். மென்டிங் லேம்ப். இது வந்து எல்இடி வந்து வாங்கக்கூடாது. இந்த வேறு ஒரு லைட்டு வந்து பழைய மாடல் லைட் இருக்கும். இந்த லைட் வந்து வாங்கணும். அப்புறம் தேடிக்கிட்டே இருக்கேன், பார்க்கணும். கண்டிப்பாக ஸ்பேனர்லாம் வாங்குறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து வரலாம். ரொம்ப நெருக்கி போட்டிருக்காரு, நிறைய திங்ஸ் வச்சுருக்காரு. இது பாருங்கள், டார்க் ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. இது வந்து செல்டர் நம்பர் 15 இருக்கும். நம்ம செல்ட்டு மொபைலு அப்புறம் இந்த இதுதான் இருக்குது. இந்த இன்னும் 15 சுற்றி இது வந்து நார்மல் கேமராவா, வீடியோ கேமரா, வீடியோ கேமரா. ஆனால் ஒர்க் ஆகல, உடஞ்சி போயிடுச்சு. ஏதாவது காம்பனன்ட்ஸ் வந்து இது உள்ளே இருக்கிறது தேவை அப்படின்னா வந்து வாங்குவாங்க. பேனாசோனிக் பிராண்டு, பேனாசோனிக். கரண்ட்
கரண்ட் வந்துச்சுன்னு நினச்சிங்க இதில் லைட்டாக எடுத்து வர மாதிரி இருந்துச்சு ஸ்டிக்கரை பிக்கம் இதுதான் ஸ்டிக்கர் பிக்கல இதுவும் ஸ்டிக்கர் பிக்கல. ஆனால் இதெல்லாம் எப்படி பிஞ்சுது அப்படின்றது வந்து தெரியல. பிக்காமல் ரொம்ப நல்லா வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கேபிள் வந்து நல்ல ஒர்க் ஆகும். அதுக்கும் தண்ணி வந்ததுக்கு 2 கேடிக்கு வந்து பொருள் வாங்கியாச்சு. இது வந்து நல்ல பீஸு தான். தண்ணியில் நனைஞ்சிருக்கு. தண்ணியில் நனைஞ்சாலும் ஆனால் ஒர்க் ஆகும். இது வந்து என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு தெரியும். நான் ரூமை போய்ட்டு இதை வச்சு எவ்வளோ ஷார்ட் வீடியோ எடுத்து இதோட காசு யூடியூப்ல எடுக்கிறேன்னு பாருங்கள். இது அப்புறம் இது வாங்கும்போது இந்த கவர் வந்து போட்டு வாங்குங்க. இல்லை அப்படின்னா மற்ற கடை வந்து திருடிட்டா அப்படின்னு சொல்லி அடிக்க வந்துடுறாங்க. ஓகேவா? இங்கே இருக்க செக்யூரிட்டிஸ் கவர் எல்லாம் அடையக்கூடாது. சரியா? அப்புறம் இதில் வந்து இன்னும் நிறைய திங்ஸ் வந்து போட்டு விற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாங்கலாம். விஆர் வந்து ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன். பாருங்கள், ட்ரோன் இருக்குது. ட்ரோன்லாம் இருக்குது. சின்ன குழந்தைங்க ட்ரோன் கிளாஸ் ஃபேக் ட்ரோன்னு சொல்லுவாங்களா அது. இவர் வந்து பெரிய உதவி பண்ணிருக்காரு. நான் வந்து 2 பொருளை வந்து வாங்கிட்டு இந்த சொட்டர் வந்து பேக்லேருந்து எடுக்கணும். கீழே வச்சுட்டு இந்த ட்ரைபாட் செட்டையும் வச்சுட்டு என்னால் முடியலை. இவர் தான் நான் அண்ணன் ஹெல்ப் பண்ணார். ரொம்ப தேங்க்ஸ். என்ன விஷயம் அப்படின்னா இங்கே வந்து கீழே வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது. அப்படின்னா காணம் போச்சுன்னா ஒரு பெரிய தொல்லையாயிடும். ஏன்னா இதை வந்து கலட்டணும். இந்த கையை விட்டு இதில் வந்து ஒரு லைன் ஆட் இருக்குல்ல, இதை வந்து கலட்டினா தான் முடியும். வந்து 5:42 ஆயிடுச்சு. அதனால தான் சொட்டர் எடுத்து மாட்டேங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், சூரியன் எல்லாமே மறைஞ்சிடுச்சு. அதுக்குள்ளே சூரியன் மறைஞ்சிடுச்சு இங்கே பைத்தில். சரி, இப்போ கிளம்ப நேரமாக வந்துச்சு. நான் வந்து விஆர் தான் தேடிட்டு இருந்தேன். விஆர் மாஸ்க்கு நான் லென்ஸு மட்டும் கிடைக்குன்னு நினச்சேன். இது நல்லதாக கிடச்சிருக்கு. ஓகே, நான் வந்து இங்கே வந்தேன்ல, இந்த இடத்துல வந்து 2 பேர் பேர் என்ன முகமது பாருங்கள் செல்வம். இந்த 2 பேருமே என்னோட ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. டிக்டாக்ல வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாங்க. இவங்க வந்து யூடியூப்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இங்கே கிளம்புறேன். தேங்க்யூ ப்ரோ. டாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன டாய்ஸு. ரொம்ப யாருக்குங்க பிடிக்காது? பார்த்தீங்களா, இது இருக்குது. நல்லா அழகு போல் இருக்குது டாய். தள்ளி விட்டாலே ஓட மாட்டேங்குது. இழுத்து பேக்கில் இழுத்து விட்டா போது காய்ச்சி. அப்புறம் இதில் ஒரு மெட்டாலிக் கார் இருக்குது. இதில் இன்னொரு ஆமை முட்டை மாதிரி ஒன்று இருக்குது. இந்த பொம்மை ஒன்று இருக்குது. ஆனால் வேற லெவலில் இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னத்தை விலை கொடுத்தா இருக்குது. அவன் கேட்கறது என்ன பண்ண தெரியல. கேட்டு பார்க்கலாமா? छोटा बोलो बोलो. ரோபோ நாயெல்லாம் இருக்கு. ஒன்று வச்சிருக்காங்க. ஒன்று வச்சிருக்காங்க. இது செல்ஃபி ஸ்டிக்கு தான். ராடும் வந்து போட்டுக்கலாம். த்ரெட்டு வந்து இப்போ அந்த இது மவுண்ட்லேயும் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது भैया. नो हाफ के डी नहीं अरे के डी கொடுத்துட்டாயா? ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து நான் வாங்கும்போது பார்த்தேன். இதுக்கு வீடியோ கண்டினியூவாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் இந்த மேலே இருக்க மண்டை இருக்குல்ல, அந்த மண்டை வந்து கிடையாது.
இப்போ எனக்கு வந்து இந்த மண்டையோடு சேர்த்து கிடச்சது வந்து அரைக்கடி கிடச்சிது. அதுக்கு என்ன 100 ரூபா. குழந்தைங்க நல்ல சைக்கிள், நல்ல சைக்கிள் எல்லாமே அந்த பேட்சில் இருக்குது. அந்த சைடு ஃபுல்லாகவே இருக்குது நல்ல சைக்கிள்ஸ். ட்ரைபாட் எடுத்துருக்கு, ட்ரைபாடெல்லாம் இருக்குது. அரைக்கடியில் ட்ரைபாடு கிடைக்கும். என்னென்னலாம் வச்சு விட்டுருக்காங்க. சோலார் லைட்டு வால், இதில் வால்ஸில் போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி லைட் எல்லா சைடுமே தெரியும். ஸ்டார் மாரி தெரியும். நம்ம ஊரில் கவுட்டைக்கு வச்சுருப்பாங்க தெரியுமா, உண்டிகோலுக்கு, அந்த கட்டெல்லாம் இருக்குது. நேரமாக தேடிகிட்டே இருக்காங்க. ஃபைவ் சைஸுக்கு கிடைக்குதா இல்லையான்ட்டு கிடைக்க மாட்டாங்க. அந்ததுக்கு எனக்கு தேவையான பொருளில் எந்த ஒன்றே ரோலர் போர்டு அது மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். எதுவும் கிடைச்சது அப்படின்னா என்ன சொல்ல முடியாது. பார்ப்போம், போயிடுவோம். இன்னும் சொல்லிட்டு நம்பர் 15 எல்லாம் வாய்ப்பு பார்த்தீங்களா. கப்பலை வெறும் கட்டை தான், கப்பல்லாம் கிடையாது. அப்புறம் இந்த கார் இருக்குல்ல, இந்த கார் வந்து அப்போ இங்கே வீடியோ இருக்குது. நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறீங்க, நாளைக்கு இல்லை நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறீங்க. இந்த இது மட்டும் சுத்தம் தனியாக பயங்கரமாக சுத்தம். அதுதான் இந்த காரோட ஸ்பெஷாலிட்டியே. இன்னது ஆர்சி மோட் கண்ட்ரோலர், ஆர்சி கியர் வேறு வாங்கிட்டு இருந்தாங்க. இங்கேயும் ஒன்று இருக்குது, இதில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கம்ப்யூட்டரில் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி சிம்பிளாக இருக்குது. எப்போ என்னன்னு தெரியாது. லேப்டாப் எடுத்துகிட்டு வந்தால் செக் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம். இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அந்த இதெல்லாம் இல்லை. எனக்கு அந்த சிம்பிளாக பிராண்டு வந்து சோனி பிராண்டு வாங்கிட்டோம். அது வேலை செய்யலாம் அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ண முடியும். அங்கே வச்சு சோனியை தூக்கி ஏறிடுறான்னா சும்மா தூக்கி ஏறிவான். கூட்டிகிட்டு இருக்காரு. நான் கையில் வச்சுருக்க சைஸில் இருக்குது. இதில் ஒரு பீஸ் இல்லை, எனக்கு தேவைப்படாது. செகண்ட் ஹேண்டு வெல்டிங் மிஷின், கட்டிங் மிஷின், கிரைண்டிங் மிஷின் எல்லாமே இருக்குது. வச்சுக்கலாம். ப்ரைஸ் ஏதாவது கேட்டு பார்ப்போமா, என்ன ரேஞ்சில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கிரைண்டிங் மிஷின் கேட்போமா, இல்லை கட்டிங் மிஷின் கேட்கலாமா. பம்பு பாருங்கள், எவ்வளோ பம்பு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஊருக்கு வந்து போட்டு விட முடியாது. அதுதான் பெரும் பிரச்சனை. கொரியரில் போட்டோம்னா காயில் காப்பர் அது இதுன்னு சொல்லி கஸ்டமர்ஸில் கொடுத்தாங்க அப்படின்னா ஏகப்பட்ட நல்லா தூக்கி தூக்கிடுவாங்க. அதுதான் பெரும் பிரச்சனை. பார்த்தீங்களா எவ்வளோ இது வருது. இது வந்து ஸ்குவாடு போடுறது, ஸ்குவாடு கட்டு போடுறது இதெல்லாம் இருக்குங்க. செயின் லாக்கு எது இல்லை, இங்கே எல்லாமே இருக்குங்க. வெரி பணம். இப்போ தான் இந்த இடத்த வந்து முடிச்சிருக்கேன். செல்டன் நம்பர் 15. இது வேணா வந்து வாங்கிக்கோங்க. இது எல்லாமே இந்த லென்த்து ராடெல்லாம் இருக்குல்ல, ட்ரில் பெட்டு எல்லாமே 1 KD அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? பார்த்தீங்களா, பைக்கு இருக்குங்களா, சின்ன பைக்கு, அதில் வந்து மோட்ரு, ஃப்ரண்ட் ரிவர்ஸ் மோட்ரு. இதுக்கு முன்னாடி அந்த கையில் இது பண்ணுற மாதிரி 30 கிலோமீட்டர் வேகத்தில் போவோம் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரிக்கல் பைக் ஒன்று, பேட்ரி பைக், அந்த பைக்கில் உள்ளது வந்து மறுபடியும் அந்த பீரோ கட்டில் மெத்த. சரி 16 விட்டு 17 போய் பார்ப்போம். இதை வந்து ஒருத்தன் என்கிட்ட விற்றான்ல, இது வந்து இந்த லைன் யார்டு வந்து இல்லை. இதுக்கு முன்னாடி நான் பார்த்த இடத்துல வந்து அவன் அந்தாலும் எடுத்துகிட்டு போனது ரூபா 10 வாங்கிட்டு போனது. இது வந்து இந்த மவுண்ட்டு இல்லை, இது இந்த பின் இருந்துச்சு. ஆனால் இந்த டைப்பு கிடையாது. இதில் ஒரு த்ரெட்டு டைப் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த த்ரெட்டு டைப் கிடையாது. இது வந்து இந்த ஸ்க்ரூ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். மவுண்ட்டை வந்து போட்டு இது பண்ண தேவையில்ல. யூஸ் பண்ணும்போது காட்டுற ஷார்ட் வீடியோ வந்து மேக் பண்ணி கீழே வந்து போடுறேன். இது பாருங்கள், இதுலேயும் வந்து அந்த த்ரெட்டு வந்து இருக்குது. அவன் வாங்கினதில் வந்து இருந்துச்சு என்ன தெரியல. ஆனால் அவன் ரூபா 10 வாங்கும்போது நான் வந்து பொறாமப்பட்டேன். இதை நானும் ரூபா 10 வாங்கிட்டேன். ஆல்ரெடி ½ KDக்கு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால்
வாங்கணும்னு ஆசைப்பட்டால் அதை வாங்கிடணும், அவ்வளோதான். வாங்கிட்டேன். இதை யூஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத வந்து நான் எப்படி பார்த்து வாங்கினேன் அப்படின்னா, அதில் வந்து ஸ்க்ரீன் சிங்கிள் டென்ட்டு ஸ்க்ராட்சு ஒரு சின்ன மண் கூட இல்லை. அது வந்து என்ன அப்படின்னா, மழை வந்து இப்போ நிறைய இடம் வந்து முந்திச்சு. இங்கே நிறைய இடத்துல வந்து அண்டர் கிரவுண்டு ஸ்டாப் அந்த மாதிரி இடத்துல இங்கெல்லாம் நிறைய பஸ்ஸு போக முடியாத அளவுக்கு பிரிட்ஜெல்லாம் நிறைய இடத்துல வந்து முந்திச்சு. அந்த மாதிரி இடத்துல உள்ள பீஸ் வந்து இங்கே வந்து வரும். கிராபிள் தான் போடுவாங்க. அதை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இவங்க பெங்கால் இங்கே வந்து விற்பாங்க. இந்த மாதிரி விற்கும் போது எனக்கு ஒரு 10,000 கிடச்சிச்சு. ஓகே, 17 செல்டரில் போய்ட்டு என்ன இருக்குன்னு காட்டிட்டு வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இதில் வந்து ஃபுல்லாக சொட்டர் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஷூ, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த துணி தான் இருக்குது. எல்லாமே எங்கே பார்த்தாலும் துணி மட்டும்தான் இருக்குது. இது வந்து பாருங்கள், ஹார்ட் இன் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், இதுதான் லாஸ்ட்டு. ஹார்ட் இன் ஷேப்பில் ஆரம்பித்து ஹார்ட் இன் ஷேப்பில் ஃபினிஷிங் டச்சின்னு பார்த்தோம். போன வாட்டி வரும்போது இந்த மாடு இங்கே தான் மிஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த வாட்டி வரும்போதும் மாடு இங்கே தான் மிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கிருஷ்ணாகிற சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் 1ல் நான் போகும்போது வேறு டைரக்ஷனில் போட்டேன் சொல்கிறேன். இது வந்து 2 கடி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது வந்து 1.5 கடி கட்டலாம் கிடைக்கும். அப்புறம் ஸ்பீக்கர்லேயே நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. எல்லாமே கம்மி ரேட்டு தான். பேரம் பேசி வாங்குறதா இருந்தால் திறமையாக பேரம் பேசுகிறதா இருந்தால் ஈஸியாக வாங்கணும், கம்மி ரேட்டு தான். அப்புறம் பாருங்கள், இதில் பாருங்கள், இதில் கிளாஸஸ்லாம் இருக்குது. வாட்சஸ் நிறைய வாட்சஸ் இருக்குது. பிராண்டட் கிளாஸஸ் கைஸ், கூலிங் கிளாஸ். இதுவும் பிராண்டட் கொஞ்சம் மிக்சிங்கில் இருக்குது. ஆனால் இது வந்து காட்டன் பாருங்கள், ஃபுல்லாகவே பிராண்டட், ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் தான் இருக்குது. ஓகேவா? எவ்வளோன்னு கேட்போமா? அதிகமாக சொல்லுவாங்களே. ஸ்க்ராட்செலாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கிளாஸ். ஆனால் ஸ்க்ராச்சஸ் வந்து இருக்குது, லைட்டாக ரொம்ப மைல்டாக இருக்குது. ஆஃபரில் வந்து போடும்போது நான் ஒரு வீடியோ வந்து எடுத்து போடுறேன். இதுக்கு கிளாஸுக்கு நான் போடலை, கண்டிப்பாக எடுப்பேன். கிளாஸு ஒரு மாதிரியாக இருக்குது, உங்களுக்கு செட் ஆகல இந்த கிளாஸ். வேறு ஏதாவது இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. கண்ணு தெரியல கைஸ். இது பகலில் போட்டோம் அப்படின்னா, நைட்டில் போட்டோம் அப்படின்னா கண்ணு தெரியல. சாரி, இப்போ வந்து நைட்டில் தானே இருக்கும். பகல் ஆரம்பித்து விளாடு இருந்தாலும் நல்லா இருக்குது. எவ்வளோன்னு கேட்டு பார்ப்போமா? பாக்ஸோட வேறு இருக்கா? வேறு கண் வச்சுருக்காங்க. நான் ஃப்ரண்ட் கேமரா வச்சு ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய கிளாஸ் இருக்குது, பிராண்டட் தான் இருக்குது. இது வந்து ரேபானு, அப்புறம் இது இந்த இப்போ நான் எடுத்தேன்ல, எங்கே இருக்காரு இவங்க தானே, இதுவும் ரேபான் தான், பிராண்டடு. ஒரிஜினல் பிராண்டு தான், ஆனால் யூஸ்டு. இதுதான் இங்கே பிரச்சனை. நான் விளாகில் காமிச்சிட்டு நானே வாங்கினேன் அப்படின்னா எனக்கு தான் சம்பவம். வாங்கலை ஆக்சுவலாக, பார்ப்போம். நான் இதுக்கு வேறு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். சரிங்களா? இதேமாரி ப்ளூ கலர், அதை வந்து அவன் 4 கோடின்னு சொன்னார். 4 கோடியா எத்தனை கோடி அப்படிங்கிற மற்ற கடையில் வந்து கேட்டு பார்ப்போம். ஓகேவா? இதுதான் 4 கோடி அப்படின்னு வந்து சொன்னார். ஆனால் இதை விட அது நல்லா இருந்துச்சு. வந்து இதை வந்து எடுக்கல. கார் மவுண்ட்ஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். காரில் ப்ளூ வச்சுட்டு இந்தமாரி யூஸ் பண்ண முடியும். நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய மேலேயும் இருக்குது. நண்பர்களே, ஃப்ரைடே மார்க்கெட்லேருந்து இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அது 105 பஸ் தான் வரும். மற்ற எந்த பஸ்ஸில் ஏறினாலும் 2 பஸ் ஏறுற மாதிரி இருக்கும். ரூபாய் பார்த்தீங்கன்னா 6 கேடி, எல்லாம் 350 பைசா இருந்துச்சுன்னா 700 பைசா ஆகும். பார்த்து ஏறுங்க. ஃபாயில் போட்டால் ஏறலாம். ஆனால் ஃபாயில் வந்து போட்டிருக்காது. மிர்காப், அந்த மிர்காப்பு ஒரு மாதிரி மிர்காப் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் சால்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் பருவனியாக இருக்கும். மற்றபடி எந்த பஸ்ஸுமே இருக்காது. இங்கே 105 வர்றது வரைக்கும் காற்று எடுத்து ஏறுங்க. ஃப்ளைஓவர் அந்த சைடில்
வரக்கூடியது ஃப்ளைஓவருக்கு இந்த சைடு ஃப்ரைடே மார்க்கெட் சைடு போகக்கூடியது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இங்கிலீஷ் நகர சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.